இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, நல்ல உள்ளம் கொண்டவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு நல்லவற்றை தருகின்றார். இன்றைய இறைவார்த்தையை நம்முடைய இதயத்தில் பதித்து வாழ்க்கைக்கு பயன்படுத்த அழைக்கின்றார். ஒரு நிமிடம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரித்து ஆண்டு வரும்போது உம்முடைய சிறகண்டையின் கீழ் வைத்து பாதுகாக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய தூய ஆவியின் அருளால் எங்களை நிரப்புகின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் எங்களை வழிநடத்தட்டும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை இணை சட்டம் 30ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். ஒரு அருமையான இறை வார்த்தை. காரணம், இந்த தவக்காலத்திலே நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியவற்றை பற்றி மோசே நமக்கு சொல்லுகின்றார். இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்றார், வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கடவுள் உங்களுக்கு முன்பாக வைக்கின்றார்கள். அவ்வாறு வைக்கும்போது அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை உங்களிடையே இருக்கின்றது. நீங்கள் வாழ்வை தேர்ந்தெடுக்கின்றீர்களா? சாவை தேர்ந்தெடுக்கின்றீர்களா? நன்மையை தேர்ந்தெடுக்கின்றீர்களா? தீமையை தேர்ந்தெடுக்கின்றீர்களா? வாழ்வு என்பது நாம் உண்பதோ குடிப்பதோ அதில் அடங்கி இருக்கவில்லை. உண்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், குடிக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை கிடைத்து விட்டது என்பது அர்த்தமல்ல அன்புமிக்கவர்களே. மாறாக வாழ்வு என்பது நம்முடைய ஆன்மாவோடு தொடர்புடையது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வரும் பயன் என்ன? இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்ப துன்பங்கள் மகிழ்ச்சி அனைத்தையும் அனுபவித்தாலும் ஆன்மா செத்துவிட்டால் அதனால் அவர்களுக்கு பயனில்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே வாழ்வு என்பது ஆன்மாவோடு தொடர்புடையது. உடல் செத்தாலும் ஆன்மா வாழ்ந்தால் வாழ்க்கை கிடைக்கிறது என்று அர்த்தம். உடலும் செத்து ஆன்மாவும் செத்து போனால் வாழ்க்கை இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே வாழ்வு என்பது கடவுளோடு தொடர்புடையது, ஆன்மாவோடு தொடர்புடையது. அது சாகாமல் பாதுகாக்க வேண்டும். நம் உள்ளத்தில் அவர் எழுப்பிய, அவர் ஏற்றிய அந்த ஒளியை அணையாமல் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் வாழ்வையும் சாவையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நல்லதையும் தீமையதையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், உண்மையையும் பொய்யையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், இனிப்பையும் கசப்பையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். நீ தேர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்தால் வாழ்வு உண்டு. அதில் நுழைபவர்கள் சிலர். அதில் நுழையும் போது வாழ்வு கிடைக்கின்றது. வருந்தி முயல வேண்டும். அது வாழ்வுக்கான பாதை. அகலமான பாதை ஒன்றுண்டு, அதில் நுழைபவர் பலர். அதில் வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் மிகவும் எளிதாக நுழைந்து போகலாம். எனவே இன்றைய நாளிலே நமக்கு கிடைக்கின்ற வார்த்தை வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் இன்று கடவுள் நமக்கு முன்பாக வைத்துள்ளார். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.